வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று சென்னை வருகை. சென்னையில் இன்று நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் துணை ஜனாதிபதி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம். திருச்சியில் நடைபெறவுள்ள நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியில் உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். 24 பேர் உயிரிழப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். தமிழ்நாட்டில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். இதில் அவர் சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து நட்சத்திர விடுதியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார். இதன் பிறகு மாலையில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் பொது வரவேற்பு விழாவிலும், அதன் பின்னர் லோக்பவனில் கவர்னர் RN ரவி நடத்தும் குடிமை வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கின்றார். திருச்சியில் நடைபெறவுள்ள வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். திருச்சி மாவட்டம் தென்னூர் அண்ணா நகர் உழவர் சந்தை அருகில் உள்ள மாநகராட்சி திடலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைபயணம் மேற்கொள்கிறார். இந்த நடைபயணத்தின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று நடைபயணத்தை தொடங்கி வைக்க உள்ளார். இதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமானம் மூலம் திருச்சிக்கு சென்று விமான நிலையத்திலிருந்து காரில் புறப்பட்டு திருச்சி தலைமை தபால் நிலையத்திலிருந்து தென்னூர் அண்ணாநகர் உழவர் சந்தை திடல் வரை சென்று பொதுமக்களை சந்திக்கிறார். இதையொட்டி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடையை மீறி ட்ரோன்கள், இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியில் உக்ரைன் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 20 அம்ச கோரிக்கைகளை அடங்கிய அமைதி போர் ஒப்பந்தத்தை வெளியிட்டார். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் தெற்கு கெர்சன் பிராந்தியத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. அப்போது ஒரு ஓட்டலில் உக்ரைன் ராணுவ படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஜனவரி 2 முதல் ஜனவரி 7 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றின் மழையளவு அதிகபட்சமாக பெரம்பூர் பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும், எண்ணூரில் 10 சென்டிமீட்டரும், கத்திவாக்கத்தில் 70 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்யாறில் திமுக சார்பில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி எதிரில் உள்ள ரவுண்டானாவில் மாவட்ட சேர்மன் பார்வதி தலைமையில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் மத்திய ஒன்றிய செயலாளர் ஸ்ரீனிவாசன், பொதுக்குழு உறுப்பினர்கள் வெங்கடேஷ் பாபு, சம்பத், ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், நகர செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நத்தப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட 2 நியாய விலைக் கடையையும் அங்கன்வாடி மையத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் 48,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 நியாய விலைக் கடையும் அங்கன்வாடி மையமும் புதிதாக கட்டப்பட்டு உள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம், மாநகராட்சி ஆணையர் பாலசுப்ரமணியம், பொறியாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவராக அருளரசு விழுப்புரம் டிஐஜி அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவராக பணியாற்றிய உமா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக அருளரசு என்பவரை தமிழக அரசு நியமனம் செய்தது. இதையடுத்து விழுப்புரம் டிஐஜி அலுவலகத்தில் விழுப்புரம் சரக டிஐஜியாக அருளரசு பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பெண்கள், பெண் குழந்தைகள் வழக்குகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் டிஐஜி அருளரசு தெரிவித்தார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக அப்ரீசா என்ற புதிய இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என்று கோவையில் நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி தெரிவித்தார். இந்தியாவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகரித்து வரும் நிலையில் சர்க்கரை நோய் பாதித்தவர்கள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு மாற்றாக புதிய வகை ஊசிகள் இந்தியாவில் அறிமுகமாகி உள்ளது. இந்நிலையில் இந்த ஊசிகளை பயன்படுத்தும் முறைகள் குறித்து கோவையில் நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போது சர்க்கரை நோய் பாதித்த டைப் 1 மற்றும் 2ஆம் வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக அப்ரீசா என்ற புதிய இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார். இதேபோல விபத்து மற்றும் தடுமாறி கீழே விழுவதால் ஏற்படும் முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாகவும் மருத்துவர் தண்டபாணி தெரிவித்தார். மேலும் டைட்டானியம் வகையிலான ஸ்க்ரூ மற்றும் ராடுகளை இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நடக்கும் நிலைக்கு திரும்ப முடியும் என்று மருத்துவர் தண்டபாணி தெரிவித்தார். அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கிற இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலயமா லங்ஸ் வழியா இன்ஹேல் பண்ணாலே போதும், இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க. இது ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை நார்மலா இன்சுலின் போடுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், குறிப்பா குழந்தைங்களுக்கு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டு புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் லேடிஸ் சீட், ஜென் சீட், பிளவர் கார்டன், ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா, அண்ணா பூங்கா, சேர்வராயன் குகை கோயில், பகோடா பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். மேலும் ஏற்காடு படகு தளத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து படகு பயண சீட்டு பெற்று இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு படகு பயணம் செய்தனர். புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காடு வந்துள்ளதால் மலைப்பாதை மட்டுமல்லாது ஏற்காட்டில் உள்ள முக்கிய சாலைகளான அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா உள்ளிட்ட சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் 2026 புத்தாண்டு தினத்தில் 15,000க்கும் மேற்பட்டோருக்கு சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மதனாஞ்சேரி கிராமத்தில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு அன்று சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 2026ஆம் ஆங்கில புத்தாண்டில் வாணியம்பாடி, ஆம்பூர் தொகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 15,000க்கும் மேற்பட்டோருக்கு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் VS ஞானவேலன் சார்பில் பிரியாணி தயார் செய்யப்பட்டு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, கருணாநிதி, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகியோரின் வேடமணிந்த கலைஞர்கள் திமுகவினருக்கும் பொதுமக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் நையாண்டி, கரகாட்டம், ஒயிலாட்டம், பாட்டு கச்சேரி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டனர். குடியாத்தம் சேத்துவண்டை பகுதியில் உள்ள தூய பேதுரு ஆலயத்தில் புத்தாண்டு தினத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேத்துவண்டை பகுதியில் உள்ள தூய பேதுரு ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று ஆலய போதகர் சத்யானந்தம் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டியும் மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி அமைதியாக வாழ வேண்டியும் விடிய விடிய கூட்டு பிரார்த்தனை செய்தார். மேலும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில்
குடியாத்தம் பகுதியை சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம், வெள்ளி பெற்று சாதனை படைத்தனர். செங்கல்பட்டில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கூடைப்பந்து, மேஜைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் விளையாடினர். இதில் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த 3 பெண் மாற்றுத்திறனாளிகள் ஒற்றை பிரிவில் 2ஆம் இடத்தையும், இரட்டை பிரிவின் 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்து வெண்கலம், வெள்ளிப்பரிசு கோப்பைகளுடன் சான்றிதழ்களையும் பெற்றனர். அதன் பின்னர் வெற்றி பெற்றவர்கள் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் நகராட்சி உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், மனோஜ், வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பீமா கோரேகான் மாவீரர்களுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்தியாவில் 1818ஆம் ஆண்டு கடலூரில் நடந்த ஒரு வரலாற்று போரில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மராட்டிய பேரரசின் படைவீரர்கள் போரிட்டனர். இப்போரில் பல மராட்டிய வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். அந்த மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பீமா கோரேகான் மாவீரர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், முன்னாள் மண்டல துணை செயலாளர் 5000, நகர பொருளாளர் தனசேகர், ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, எழில்வான், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னால் தொடப்பங்களை கட்டிக்கொள்ள வேண்டும். எதற்காக அந்த தொடப்பம் என்று கேட்டால், பார்ப்பன வீதிகளில் தலித் மக்கள் நடக்கிற போது அவருடைய பாதை, அவர்கள் நடந்த பாதையில் பார்ப்பனர்கள் நடந்துவிடக்கூடாது, அப்படி நடந்தால் தீண்டாமை ஆகிவிடும் என்று கருதி அவர்கள் முதுகுக்கு பின்னால் தொடப்பத்தை கட்டச் சொன்னார்கள். பன்ருட்டியில் ரயில்வே 149வது துவக்க விழாவையொட்டி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி ரயில் நிலையம் திறந்து 149வது ஆண்டு நிறைவடைந்து உள்ளது. அதை முன்னிட்டு தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன் தலைமையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக பன்ருட்டி ரயில் உபயோகிப்பாளர்கள் நலசங்கம் சார்பில் அஸ்வத்தமனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பன்ருட்டி ரயில் நிலையத்தில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் நின்று செல்லும் என்று அம்ரித் பாரத் திட்டத்தில் பன்ருட்டி ரயில் நிலையத்தை இணைப்பது குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்க பாருங்க, கெடிலம் நதியை தொடர்ந்து திமுக அரசு அமைந்ததிலிருந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நதியை அவர்கள் கொன்று விடுவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கேப்பர் மலையில் பாருங்க, ஒரு தோல் தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான முயற்சியை திமுக எடுத்து பாஜக போராடி இன்றைக்கு அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். அங்கே கேப்பர் மலையில் தோல் தொழிற்சாலை அமையப்பட்டது என்று சொன்னால் கெடிலம் நதி மொத்தமாக அழிந்துவிடும். திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என ஸ்டிக்கர் ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து பேருந்துகளில் தமிழ்நாடு என ஸ்டிக்கர் ஒட்டி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வினோதினி கலந்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் நகரத்தில் முழுவதும் நடந்து சென்று தமிழ் வெல்லும் என்னும் தமிழ்நாடு என பெயரை நீக்கிய தமிழக அரசுக்கும் திமுக திராவிட மாடல் அரசுக்கும் எதிராகவும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் புஸ்மி கார்த்திக், மாநில இளைஞர் பாசறை செயலாளர் சரவணன் சுமித், மாவட்ட செயலாளர் முருகேசன் மற்றும் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சீர்காழியில் தூக்கில் தொங்கிய இளைஞரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் உள்ள சட்டநாதபுரத்தை சேர்ந்த குணா கொத்தனார் வேலை செய்து வந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என அவரது மனைவி இலக்கியா சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் சட்டநாதபுர செங்கமேட்டில் பூம்புகா செல்லும் புறவழிச்சாலைக்கு அருகில் உள்ள கருவக்காட்டில் குணா இறந்த நிலையில் தூக்கில் தொங்கினார். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் சீர்காழி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். குணாவின் உடலை கைப்பற்றிய சீர்காழி காவல்துறையினர் உடற்கூராய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குணாவின் உடலில் காயங்கள் இருப்பதால் அவர் உயிர் மாய்க்கப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கலாம் என அவரது உறவினர்கள் சந்தேகம் அடைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இறந்த குணாவிற்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். உடுமலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி காவல்துறையினர் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரவுண்டானா சிக்னலில் தாராபுரம் காவல்துறையினர் சார்பில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சமூக விழிப்புணர்வு உறுதிமொழிகளை காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றாக எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர் விஜயசாரதி, துணை ஆய்வாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன் என்று நகைச்சுவை நடிகர் சிங்கம்புலி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் உள்ள திரைப்பட நடிகர் சுதாகர் தோட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இதில் நகைச்சுவை நடிகர்கள் சிங்கம்புலி, குட்டிப்புலி, சக்தி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பின்னர் நடிகர் சிங்கம்புலி செய்தியாளர்களிடம் பேசிய போது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு அனைவருக்கும் சிறப்பான ஆண்டாக அமைய இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தார். எங்க ரஜினிகாந்த் சார் மாதிரி, ஓகேவா, எங்க அஜித் சார் மாதிரி அது மிகப்பெரிய ஒரு படங்களா வரணும்னு தான் எங்களோட ஆசை. 2026ல தேர்தல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? 2026ல இந்த தேர்தல் நடக்கும். அந்த ஓட்டு சாவடி எல்லாம் நல்லா சுத்தமா வச்சிருப்பாங்க. எல்லாம் போட்டாக்கிட்ட எல்லாம் போடுவாங்க. 2026ல விஜய் முதலமைச்சர் வரும்னு சொல்லி இருக்கிறாரு. வந்துருவாரா? காரைக்காலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் வான வேடிக்கைகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் சுற்றுலாத்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கை நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேக் வெட்டி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். இதற்கிடையே மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பூவிருந்தவல்லியில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் வரவேற்று மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறி ஆட்டம் ஆடி மகிழ்ந்தனர். காளியமேட்டில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகால சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் உள்ள காளியமேட்டில் வடக்கு திமுக ஒன்றிய செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகால சாதனைகள் விளக்கப்பட்டன. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பாபு, பொறியாளர் அணி செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பெண்கள் உட்பட நீண்ட வரிசையில் காத்திருந்து அனைவரும் இரத்த தானம் வழங்கி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பசுமை அறக்கட்டளை சார்பில் அரசு மருத்துவமனையில் இரத்த வங்கி அமைக்க கோரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல் துணை கண்காணிப்பாளர் சபரிநாதன் பங்கேற்று இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்தும் சாலை விபத்து குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதையடுத்து இரத்த தானம் வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு உயிர்காக்கும் தலைக்கவசம், பாராட்டு சான்றிதழ், கொடை, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இரத்த தானம் செய்தனர். கேம்ப் மூலமா ரெக்வெஸ்டிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்க இந்த வாழப்பாடியில் பிளட் பேங்க் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நியர்பை ஆகிட்டு இருக்கு. அதனால் ஒரு இமீடியட் பிளட் பேங்க் ஆக்சஸ் வாழப்பாடியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளட் டொனேட் பண்ணுற வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரோட் சேஃப்டி அவேர்னஸும் பேரலாக கிரியேட் பண்ணணுன்றதுக்காக எல்லாருக்குமே தமிழகத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொகுப்பாக காணலாம். ஆங்கில புத்தாண்டையொட்டி கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ சௌந்தரநாயகி உடனுரையாக பசுபதீஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிவாய நம குழு சார்பில் 3ஆம் ஆண்டாக 120 அடி உயரம் கொண்ட ஆலய ராஜகோபுரத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
பின்பு ஆலயத்தில் உள்ள சோழர் மண்டபத்தில் மலர் மாலைக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் பிரம்மாண்ட மாலையை பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு ஆலயத்தை வலம் வந்து பக்தர்களின் கரங்களால் பசுபதீஸ்வரர் ஆலய கோபுரத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற கோஷத்துடன் விழாவை சிறப்பித்தனர். குன்றத்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு பல வகை அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் சிறப்பாக நடைபெற்று இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையும் நீண்ட மணி நேரத்தையும் பொருட்படுத்தாமலும் பொதுமக்கள் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அன்னதானம் செய்வதாக கூறி பொதுமக்கள் சென்று வரும் பாதையில் இடையூறாக தனியார் நபர் ஒருவர் மக்களுக்கு தொந்தரவாக இருப்பதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர். கோவில் நிர்வாகம் எப்படி சாலையில் பேனர் வைப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை எனவும் காவல்துறையினரும் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்து பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் இனியாவது நிகழாமல் இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகளிடம் வேண்டுகோள் வைக்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆங்கில வருடப்பிறப்பு அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க 1000த்திற்கும் மேற்பட்டோர் பால் குடத்தை சுமந்து ஊர்வலமாக சென்று அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தனர். அதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி அடுத்த சிவபுரத்தில் சீரடி சாய்நாத் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு பூஜையில் ஆலய நிர்வாகி சண்முகம் தலைமை தாங்கினார். இந்த ஆலயத்தில் காகட ஆர்த்தி, கணபதி ஹோமம், பால் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி, நீஞ்சு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பரதநாட்டியம் நடைபெற்றது. பெரியபாளையம் அடுத்த ராళ్లపాடி சீரடி சாய்பாபா கோவிலில் நள்ளிரவு 12 மணி வரையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு மங்கள ஆரத்தி நடைபெற்றது. காலை 6 மணிக்கு காக்கட ஆரத்தி நடைபெற்றது. அதன் பின்னர் பால், சந்தனம், இளநீர், சவ்வாது, பன்னீர், திருநீரு ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டாடையாலும் வண்ண மலர்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட சாய்பாபா பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாய்பாபா பாடலை பாடி வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகில் உள்ள திருக்கோடி காவல் திரிபுர அம்பிகை சமேத திருக்கோடீஸ்வரர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி கஜலட்சுமிக்கு புதிய நாணயங்கள் கொண்டு சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது. அந்த வகையில் கோவிலின் மூலவரான திருக்கோடீஸ்வரர் அம்பிகை, திரிபுர சுந்தரி மற்றும் கோவிலின் சிறப்பு வாய்ந்த வடுகை பைரவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கஜலட்சுமிக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டதோடு நாணயங்கள் கொண்டு சொர்ணாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 140 அடி உயரம் கொண்ட முத்துமலை முருகன் சிலை உள்ளது. இந்த சிலைக்கு ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தங்க கவசம் அணிந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டு என்பதால் மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிவதால் சேலம், சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள கிருஷ்ணாபுரம் குறுக்கிட்டான் கருப்பசாமி கோவிலில் மணிகண்டன் ஐயப்பா பக்தி குழு சார்பில் 43ஆம் ஆண்டு புதுவருட சிறப்பு பூஜையும் கன்னி பூஜையும் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஐயப்பா பக்தர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி சரணம் செய்தனர். தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டையொட்டி ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமனேர் சாலையில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு வடைமாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வீர ஆஞ்சநேயரை வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பெருஞ்சேரியில் உள்ள வாகீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாதம் 3வது வியாழக்கிழமையொட்டி சுவாமிக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் வீடுகள் தோறும் பொதுமக்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். இதையடுத்து ஆங்கில புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலில் வழிபாடு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பெரிய கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் புத்தாடை உடுத்தி குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். இந்நிலையில் பக்தர்கள் வருகையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணக்காட்டூரில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழாவையொட்டி ஐயப்பனுக்கு 16 வகையான அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் தெருவில் பாலவிநாயகர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்கி திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு படிபூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து சிறப்பு அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இன்று சென்னை வருகை. சென்னையில் இன்று நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார் துணை ஜனாதிபதி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம். திருச்சியில் நடைபெறவுள்ள நடைபயணத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதியில் உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். 24 பேர் உயிரிழப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.